சாரி ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் பார்ட்ட போடுறோம் கையிலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்னமோ வந்து ஆஃப் பண்ணுச்சு, ஆனால் என் தம்பி ஆஃப் பண்ணல. இப்போ கரெக்டாக என் தம்பி வந்து வெளியே இருக்கா காட்டுறேன் பாருங்க. என்னமோ யார் குமிக்கா யார் இந்த ஃப்ரெண்டு ஏதோ இருக்குங்க இந்த கிச்சனில் எங்கள் பாட்டி வந்து மேலே ஒரு மாடியில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் இறந்தாங்க. அதனாலே அவங்க ஆவி அங்கே தான் இருக்குது. நான் ரியலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க ஆவியை. அவங்க சுவிட்சே ஆன் பண்ணுறாங்க. அவங்க தான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நாங்கள் ஆஃப் பண்ணல. எனக்கு அவங்க கீழே வருவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க நாங்கள் காக்காவுக்கு வைப்போம். அவங்க காக்காவாக வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு அழுக தான் வருது. ஏக்கா நீங்கள் அழுகுறீங்களா? என்ன பாட்டி இறந்துட்டு சரி ஓடுங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்துடுச்சு. தண்ணியை நிறையா ஊற்றிட்டல. அழுகாதீங்கக்கா, போடா நீ வேற. ஓகே அவ்வளோதான். இந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு வச்சுட்டு அவ்வளோதான். இருல சுகர் கரைஞ்சிருச்சு. இது குடிக்கிறது இல்லைடா, நல்ல அள்ளின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடுங்க உருவையா இருக்கும். வா ஜெல்லி மாதிரி இல்லை, ப்ளூமர் மாதிரி. ஸ்பூனோட வச்சுட்டோம்னா ஜெல்லி வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ தட் இன்னும் தொடல மாறு இருக்குது. பார்த்து பத்திரமா இதை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குங்க. இங்கே இருக்கட்டும். இந்த ஸ்பூனி சேர்த்து வச்சு இங்கே பாடுறா. அடுத்து அவன் எடுப்பான். முடியாது போ. நீ மட்டும் எடுத்துருக்க. அம்மா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நாளைக்கு பார்ப்போம். ஸோ வாங்க, உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் காமிச்சுக்கிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரொம்ப அட்டங்காசம் பண்ணுறான். முதல்ல நீ உன் வீட்டுக்கு போ. அப்பா போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வந்து ராஜ பரம்பரை வீடு சேர்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பாட்டி இறந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க ஹஸ்பண்ட் கட்டின வீடு இது. அது அந்த காலத்தில் கட்டினது, இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ பின்னாடி எங்களுக்கு நிறைய லேண்டெல்லாம் இருக்குது. நாங்கள் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் மஷ்ரூம்ஸ் அங்கே தெரியுது அந்த எல்லா போர்டு, அது வரைக்கும் எங்களோட இடம்தான். ஆனால் நாங்கள் விற்றுட்டோம். ஸோ வாங்க நம்ம மஷ்ரூம்ஸ் தேடி போகலாம். செப்பல் போட்டுலையா? போய் செப்பல் போட்டு வாங்க போங்க. நான் அது வரைக்கும் கொஞ்சம் தேடி போகிறேன். மஷ்ரூம்ஸ் கிடச்சிச்சின்னா உங்கள்கிட்ட காட்டுறேன். நாங்கள் குட்டி மஷ்ரூம்ஸ் அப்பயே ஸ்பாட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மஷ்ரூம்ஸ் வந்து நாளைக்கு ஒரு நாளை கழித்து பார்த்தோம்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்து அதை சாப்பிட்டா அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு
சட்டி அந்த மஷ்ரூம்ஸை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அந்த மஷ்ரூம்ஸை கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு போட்டு கிண்டுனா வந்துடும். ஸோ இங்கே வரும். குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க, நல்லா பெருசாக இருக்கும், அதை தான் எடுங்க. இங்கே இருக்கு மக்களே குட்டி மஷ்ரூம். அதான் 1 இங்கே 2 3 இருக்கு. எடுக்காதடா எருமா. யாரெல்லாம் இவன் இப்படி இருந்துச்சு? இது யார் எடுக்க சொன்னா? அதுதான் நல்லாவாது வளர்ந்து வந்துச்சு. வாங்க ஒன்றும் இல்லை. எடுக்காதடா, பெருசா இருந்தா எடுடா, நல்லா பெருசா இருக்கணும்டா. நீ இதா வேணாம், நீ சொல்றதை எடுக்கிறேன். நீ சொல்ல நீ எடுக்கவே தேவையில்லடா, நீ சொல்றதே எடுக்கிறேன்னா. அது வரைக்கும் நீ எதுவுமே கை காட்டாம வா. நீங்க எதுவுமே இல்லையே. சொல்லுவ தம்பி, என்ன இருக்கும் அப்படியே தேய்ச்சிட்டு வாங்க. பார்த்துங்க பிஞ்சிட போகுது. இதோ இங்கே இருக்கு பாருங்க குட்டியா. எடுக்காதீங்க, யாரும் எடுக்காது. பிஞ்சுக்கிச்சு விடுங்க. ரொம்ப தின்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டு அது ரொம்ப பேபியாக இருக்கனால பிஞ்சிருது. நம்ம வந்து அதை தொடாமல் இருந்தால் நல்லா இருக்கும். தொட்டாலே பிஞ்சிருது. தொடாமல் இப்போ நடந்து போகிறது வந்து எங்கள் தோட்டம், அதாவது என்னோட தோட்டம். இவங்க 2 பேர் தோட்டம் வந்து நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். எங்கள் தோட்டத்தில் தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க யாராவது வந்து காசு கேட்டு இந்த மாதிரி விங்கன்னு சொன்னால் விற்க மாட்டோம், ஏன்னா அது எங்கள் லேண்டு. ஏதாவது வந்துச்சு அது ராமாமா விற்றாருன்னா அந்த காசு வந்து எங்களுக்கு தந்துடுவாங்க. அங்கே ஒரு மெயின் ரோடு போயிடுச்சு. இங்கே வரல, நம்ம கிரவுண்டு எங்கே பக்கத்தில் அங்கே பேர் கிணறு. இதுதான் இதுதான் எங்கள் கோவில். புதுசாவா போன ஒரு ஜூன் மாதம் கட்டினது கோவில் தான் அது. இதோ அங்கே இருக்கு. இந்த ஊர் பேர் வந்து கே சிங்காரக்கோட்டை. ஸோ வந்தீங்கன்னா வாங்க கண்டிப்பாக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நானும் எனக்கு ஒரு யூடியூபர் ஆகணும்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை தானே இருக்கும். ப்ளே பட்டனில் அந்த கையில் தொட்டு எவ்வளோ ஆசைங்க இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கெல்லாம் போகாதீங்க, குலவி இருக்குன்றானுங்க. இந்த வந்துச்சு பேர் குலவி. பாம்பு இருக்குன்றானுங்க. வந்துரு இங்கிட்டு வா, இந்த சைடு தான் பார்த்து போங்க. கீழே பாம்பு இருக்கும், ஸ்கார்பியன், அந்த குலவி இருக்கும், குட்டி குலவி. இதே பயந்தே போயிட்டேன்ல எருமை. குச்சாச்சு பின்னாடி காலில் அடிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா என்னமோ கொத்துதேன்னு பார்க்குறேன். இது வந்து இவங்களோட லேண்டு, இன்னும் விதைக்கல. அதாவது உழுது வச்சுருக்கோம். இவங்க லேண்டு தான். இது எங்கள் லேண்டு, நாங்கள் இவங்களுக்கு தந்துருக்கோம், விவசாயம் பண்ணுங்க, ஆனால் ஏதாவது கிடச்சிதுன்னா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டோம். அவங்களும் ஓகேன்ட்டாங்க. இங்கே ஒரு மஷ்ரூம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் தொடாதீங்க. ஸோ நம்ம குட்டியாக இருக்குது. நான் அன்னைக்கு கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக. அது எங்கள் அம்மாச்சி வந்து, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க என்ன பண்ணாங்க, அதை எடுத்தாங்களா, பின்னாடி பார்க்கும்போது வண்டாக இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அது வேணான்ட்டு தூக்கி போட்டோம். சே, தோட்டத்தில் இருக்கிற மஷ்ரூம்ஸ் மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கடையில் வாங்குறத விட தோட்டத்தில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தவே போயிருவீங்க. சொர்க்க பூமிக்கே போயிட்டீங்க. ஏங்க ஓட காரத்தோட அப்படின்னு சொல்லுவார் அந்த அங்கிள். அந்த அண்ணன் அப்படிதான் சொல்லுவார். அப்படி நினைச்சுக்காதீங்க, அது மாதிரி தான் நம்ம தோட்டம். ஏங்க குமாப்பட்டிக்கு வாங்க.
பாருங்க அப்படியே பச்சை பசங்க இருக்குங்க. ஆனால் நிறைய குப்பை போட்டு போனாங்க. ஏங்க சிங்காரக்கொட்டைக்கு வாங்க. எங்கள் தோட்டத்தில் நடக்கும்போது அந்த சொர்க்க பூமிக்கே போயிட்டோங்க. கண்டிப்பாக வாங்குங்க ப்ளீஸுங்க. இப்போ வாங்க போய் ஜெல்லி பார்ப்போம். ஜெல்லி மக்களே, இன்னொரு மஷ்ரூம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அது குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க குட்டியாக இருக்கணும்.